உலகத்தில் அன்பு காட்ட ஒருவர் உண்டு. அது யாருங்க? அன்பில்லாத உலகத்தில் அன்பு காட்ட இயேசு ஒருவரே உண்டு. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் அன்பு விலையேற பெற்றது. இயேசுவின் அன்புக்கு ஈடாக வேறு எந்த அன்பும் கிடையாது. தாயுடைய அன்பும் கிடையாது, தகப்பனுடைய அன்பும் கிடையாது. எல்லா அன்புக்கும் மேலான ஒரு அன்பு தான் இயேசுவின் அன்பு. ஏனென்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனையை கொடுத்தார். ஒருவருக்காக அல்ல, இந்த உலகத்தில் வாழுகிற எல்லா மனுஷருக்காகவும், இனி பிறக்க போகிற மனுஷனுக்காகவும், வாழ்ந்த மனுஷனுக்காகவும் பாவத்திலிருந்து மீட்கும்படியாய் அவரையே பலியாக சிலுவையிலே கொடுத்தார். ரத்தம் சிந்தி தன்னுடைய ஜீவனையை கொடுத்தார். அவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். நாங்கள் இன்றைக்கு சொல்லுகிற இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிற தேவன். பிரியமானவர்களே, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் ஆகும். உயிரோடு இருக்கிற தேவனை விசுவாசிக்கிற நாங்கள் உங்கள் மத்தியிலே சென்னையிலே இருந்து பல பகுதியிலிருந்து வந்திருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவை ருசி பார்த்து இருக்கிறோம். உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்து எங்கள் பாவங்களை மன்னித்து மறுவாழ்வை கொடுத்து இன்றைக்கு உங்க மத்தியில இந்த நற்செய்தி அறிவிக்கும்படியா எங்களை அனுப்பி இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரியே, இயேசு கிறிஸ்து உயிருள்ள தேவன். இன்றைக்கும் அவர் உங்கள் அருகாமையில இருக்கிறார். நீங்கள் காயப்பட்டு இருக்கிறீர்களா? அன்பில்லாத உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். அன்பு காட்ட யார் உண்டு என்று வேதனையோடு இருக்கிறீர்களா? காயப்பட்டு இருக்கிறீர்களா? வேத வசனம், பைபிள் வசனம் சொல்லுது, நொறுங்குண்ட இருதயத்தை கர்த்தர் தேற்றுகிறார். காயப்பட்டவர்கள் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு சமீபமாக இருக்கிறார் என்று பைபிள் வசனம் சொல்லுகிறதுங்க. யாராவது இங்க வந்து சொல்ல முடியுமா, எந்த தெய்வமாவது உங்ககிட்ட இப்படி சொல்லி இருக்கிறாங்களா என்று? யாராவது இங்க வந்து சொல்லுவீங்களா? இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாருங்க, நொறுங்குண்ட இருதயத்துக்கு சமீபமாக இருக்கிறார். உங்களுக்காக நான் சிலுவையிலே என் ஜீவனை கொடுத்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எந்த தெய்வமாவது சொல்லி இருக்காங்களா? இந்த ஏன் தெரியுமா நாங்க வந்து சொல்றோம்? இயேசுவின் அன்பு நிகரற்றது, இயேசுவின் அன்பு மாறாதது, இயேசுவின் அன்பு விலையேற பெற்றது. இயேசுவின் அன்பை எங்கள் வாழ்க்கையிலே ருசி பார்த்ததினாலே இன்றைக்கு நீங்களும் யாம் பெற்ற இன்பம் பெருக இந்த பெருகை வையகம் என்ற பழமொழிக்கேற்ப நீங்களும் இயேசுவின் அன்பை ருசி பார்க்க வேண்டும் என்றுதான் இன்றைக்கு உங்கள் மத்தியில சென்னையிலிருந்து பல பகுதியிலிருந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கட்டப்பட்டு இருக்கிறீர்களா? குடும்பம் நகர முடியலையா? பல பிரச்சனைகள், பல சூழ்நிலையினால கட்டப்பட்டு இருக்கிறீர்களா? கடன் பிரச்சனையினால் அவதிப்படுகிறீர்களா? வியாதியின் படுக்கையில் அவதிப்படுகிறீர்களா? பிசாசின் தொல்லையினால் அவதிப்படுகிறீர்களா? இது எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு தீர்வு. பிரியமானவர்களே, உங்களுடைய கேள்விக்கெல்லாம் ஒரு பதிலாய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். பிரியமானவர்களே, இலவசமாய் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர். காசு பணத்தை